வணக்கம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பேசும்போதும் அதே மாதிரி எழுதும்போதும் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட் இஸ் மோர் கோல்டு நவ். என்ன சொல்ல வராங்க? இப்போ ரொம்ப குளிராக இருக்குன்னு. நல்லா கவனிங்க. கோல்டு, இதுக்கு கோல்டர்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்மே இருக்கு. அதனால நாம மோருங்கிற ஆட்வர்பை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி மாற்றி அமைக்க போறோம்? இட் இஸ் கோல்டர் நவ். இப்ப ரொம்ப குளிரா இருக்கு. யூ கேன் டூ மோர் பெட்டர். என்ன சொல்ல வரோம்? ஒன்னால இன்னும் நல்லா செய்ய முடியும். நல்லா கவனிங்க. பெட்டர், the word by itself is in comparative form. அந்த பெட்டரே கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ மோர்ங்கிற ஆட்வர்பை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி மாற்றி அமைக்க போறோம்? யூ கேன் டூ பெட்டர். ஒன்னால இன்னும் நல்லா செய்ய முடியும். ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஹீ இஸ் மை கசின் பிரதர். நல்லா கவனிங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படி சொல்றோம், கசின் சிஸ்டர், கசின் பிரதர்னு. ஆனா நீங்க ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல கசின் சிஸ்டர் அப்படின்னும் கசின் பிரதர்னும் நம்ம சொல்றது இல்லை. ஸோ சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா போறோம்? ஷீ இஸ் மை கசின். அவள் என்னுடைய உறவினர். ஐ விஷ் ஐ வாஸ் தேர். என்ன சொல்ல வரோம்? நான் அங்கே இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா கவனிங்க. ஒரு விருப்பத்தையும் ஆசையும் குறிக்கிறதுக்கு நம்ம விஷ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்துகிறோம். ஆனால் விஷ் வரும்போது ஐக்கு பக்கத்தில் வாஸுங்கிற ஸ்ட்ரெயிட் வேர்பை விட வேர்ங்கிற ஸ்ட்ரெயிட் வேர்பை போடுறது தான் ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த வாக்கியத்தை நாம் எப்படி ரீஃப்ரேஸ் பண்ண போகிறோம்? ஐ விஷ் ஐ வேர் தேர். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. என்ன சொல்ல வரோம்? அது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஃபார்ங்கிற ப்ரிப்போசிஷன் போடக்கூடாது. இட் இஸ் ராங். அதுக்கு பதிலாக டூங்கிற ப்ரிப்போசிஷனை தான் நம்ம போடணும். ஸோ இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி மாற்றி வைக்க போறோம்? இட் இஸ் டிஃபிகல்ட் டு மீ. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. நம்மில் பல பேர் இந்த வாக்கியத்தை நம்மளும் பயன்படுத்தியிருப்போம், மற்றவங்க பயன்படுத்தியும் கேட்டிருப்போம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நியூஸ் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் போடக்கூடாது. ஸோ இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி ரீஃப்ரேஸ் பண்ண போறோம்? ஐ ஹாவ் குட் நியூஸ் ஃபார் யூ. நான் உனக்கு நல்ல செய்தி வச்சிருக்கேன். டியர் வியூவர்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.